நீங்கள் கேட்க இருப்பது இக்கிகை. எழுதியவர் PSV குமாரசாமி. ஒலி வடிவில் வழங்குபவர் அமிர்தவல்லி. முன்னுரை. இக்கிகை ஒரு புதிரான வார்த்தை. நாங்கள் இருவரும் டோக்கியோவில் இருக்கும் ஒரு சிறு மது விடுதியில் முதலாக சந்தித்துக் கொண்ட போது இந்நூலுக்கான விதை ஊன்றப்பட்டது. எங்களில் ஒருவர் டோக்கியோவிலும் மற்றொருவர் பார்சிலோனாவிலும் இருந்ததால் ஒருவரை ஒருவர் நேரில் சந்தித்துக் கொள்ளும் வாய்ப்பு அதுவரை எங்களுக்கு கிட்டியிருக்கவில்லை என்றாலும் நாங்கள் இருவரும் பரஸ்பரம் அடுத்தவருடைய படைப்புகளை பற்றி அறிந்து வைத்திருந்தோம். பின் எங்கள் இருவருக்கும் பரிச்சயமாக இருந்த ஒருவர் எங்களை ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து வைத்தார். அக்கணத்தில் ஏற்பட்ட எங்களுடைய நட்பு இத்திட்டத்திற்கு வழிவகுத்தது. எங்களுடைய அடுத்த சந்திப்பு ஓராண்டு கழித்து டோக்கியோவில் உள்ள ஓர் பூங்காவில் நிகழ்ந்தது. அங்கு நாங்கள் நிதானமாக நடந்து கொண்டே மேற்கத்திய உளவியல் பற்றியும் குறிப்பாக மக்கள் தங்கள் வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடிக்க உதவுகின்ற லோகோ சிகிச்சை பற்றியும் விவாதித்தோம். நாசி வதை முகாமிலிருந்து தப்பி பிழைத்து பிறகு உலக புகழ்பெற்ற உளவியல் வல்லுநராகவும் நூல் ஆசிரியராகவும் பரிணமித்த டாக்டர் விக்டர் பிராங்கல் கண்டுபிடித்த லோகோ சிகிச்சை முறையை இன்று பல உளவியல் மருத்துவர்கள் கைவிட்டுவிட்டு வேறு உளவியல் சிகிச்சை முறைக்கு மாறி இருப்பதை பற்றி நாங்கள் அப்போது விவாதித்தோம். ஆனால் இன்றும் மக்கள் தாங்கள் செய்கின்ற வேலைகளுக்கும் தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கைக்கும் ஏதேனும் அர்த்தம் இருக்கிறதா என்று தேடிக்கொண்டுதான் இருக்கின்றனர். பின்வரும் கேள்விகளை நமக்கு நாமே கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வெறுமனே நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்பட வேண்டுமா? அல்லது அதையும் தாண்டி வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று நான் தேட வேண்டுமா? பெரும்பாலான மக்கள் குழப்பத்தில் உழன்று கொண்டிருக்கும் போது ஒரு சிலர் மட்டும் தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருந்து வாழ்க்கையை பெரும் வேட்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பது எப்படி? எங்களுடைய உரையாடலின் ஏதோ ஒரு கட்டத்தில் இக்கிகை என்ற ஒரு புதிரான வார்த்தை துள்ளி வந்து விழுந்தது. அந்த ஜப்பானிய வார்த்தையை எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பது தருகின்ற மகிழ்ச்சி என்று மொழிபெயர்க்கலாம். இக்கிகை தத்துவம் லோகோ சிகிச்சையை போன்றதுதான் என்றாலும் அதையும் தாண்டிய ஒன்று அது. ஜப்பானியர்களின், குறிப்பாக ஓக்கினாவா தீவிலுள்ள ஜப்பானியர்களின் அசாதாரணமான நீண்ட ஆயுளுக்கான காரணத்தை அது விளக்குகிறது. அத்தீவில் வசிப்பவர்களில் 1,00,000 பேருக்கு 24.55 பேர் என்ற கணக்கில் 100 வயதை தாண்டியவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். இது உலக சராசரியை விட பன்மடங்கு அதிகம். உலகின் பிற பகுதிகளில் வசிக்கும் மக்களை விட இங்கு வசிக்கும் மக்கள் நீண்ட காலம் வாழ்வது எப்படி என்பது குறித்து ஆராய்ந்துள்ளார்கள். அதற்கு அம்மக்களின் ஆரோக்கியமான உணவு பழக்கம், திறந்த வெளியில் அதிக நேரம் செலவிடுவதை உள்ளடக்கிய ஓர் எளிமையான வாழ்க்கை முறை, பசும் தேநீர் அருந்துதல், மித வெப்ப மண்டல பகுதியில் வசித்தல் போன்ற முக்கியமான காரணங்களோடு வேறொரு காரணமும் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துள்ளனர். அவர்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இக்கிகை தத்துவம்தான் அது. நாங்கள் இது குறித்து ஆய்வு செய்து கொண்டிருந்த போது இந்த தத்துவத்தை மேற்கத்திய உலகிற்கு அறிமுகப்படுத்தக்கூடிய புத்தகம் ஒன்று கூட இல்லை என்பதை நாங்கள் கண்டறிந்தோம். 100 வயதை கடந்தவர்கள் மற்ற இடங்களை காட்டிலும் ஒகினோவா தீவில் அதிகம் இருப்பதற்கு இக்கிகைதான் காரணமா? தங்களுடைய இறுதி நாள் வரை சுறுசுறுப்பாக இருக்க இங்குள்ள மக்களுக்கு அது எப்படி உத்வேகமூட்டுகிறது? நீண்ட ஆயுளுக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குமான ரகசியம் எது? நாங்கள் இது குறித்து மேலும் ஆராய்ந்த போது ஓகினாவா தீவின் வடக்கு முனையில் இருக்கும் 3000 மக்களை கொண்டிருக்கும் ஒகிமி என்னும் சிறு நகரம் எங்கள் கவனத்தை கவர்ந்தது. உலகிலேயே மிகவும் வயதானவர்கள் இங்குதான் வசித்து வருகின்றனர். அதனால்தான் நீண்ட ஆயுள் உடையவர்களின் கிராமம் என்ற பட்டப்பெயர் அதற்கு கிடைத்துள்ளது. ஜப்பானின் பிரபலமான ஷிகுவாசா பழம் பெரும் அளவில் ஓகினாவாவிலிருந்துதான் வருகிறது. எலுமிச்சம் பழம் போல இருக்கும் அப்பழத்தில் ஆக்சிஜனேற்ற தடுப்பான்கள் அசாதாரணமான அளவில் இருக்கின்றன. ஒகிமி மக்களின் நீண்ட ஆயுளுக்கு ஒருவேளை அதுதான் காரணமாக இருக்குமோ? அல்லது அவர்கள் அருந்தும் முருங்கை தேநீரை கொதிக்க வைக்க பயன்படுத்தப்படுகின்ற தூய்மையான நீர் அதற்கு காரணமாக இருக்குமோ? Sample complete. Ready to continue?